வணக்க பீவஸ், நான் தான் உங்கள் யாவர். இன்னைக்கு நம்மளுக்கு ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாழைக்காய் ஆர்டர் வந்திருக்கு. பொதுவாக இன்னைக்கு கூல் கிளைமேட்டாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு வாழைக்காய் ஆர்டர் வந்திருக்கு. அது பெருசு பெருசாக கேட்டிருக்கானுங்க வேற. அது எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே இன்னைக்கு வாழைக்காய் ஆர்டர் நான் தெளிவாக எடுக்க போகிறோம். நம்ம கோயந்த மாமா கடைக்கில் தான் ஆர்டர் எடுப்பேன். பாரு, கரடி கொகைக்குள்ளே உட்காந்துருக்காரு. இவர் தான் நம்ம கோயந்த மாமா. எப்போவுமே தெளிவாக தான் நம்மளுக்கு வாழைக்காய் கொடுப்பாரு. காலையில் ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணி, இந்த மாமா வாழைக்காய் வந்திருக்கானே, வா மாப்பிள்ள தெளிவாக வந்திருக்கு, உனக்கு என்ன வேணுமோ அது எடுத்துக்க மாப்பிள்ளன்னு உரிமையோட சொல்லிட்டாரு. நானும் உரிமையோட வந்துட்டேன் கடைக்கு. ஒன்று எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் நமக்கு அவன் நல்லா தெளிவாக கேட்டான். பெருசு பெருசாக வேணும்னு நல்லா சொல்லி தான் எனக்கு அனுப்பிச்சி விட்டான். நான் என்ன சைஸ் ஒன்று செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போ அவன் லோடு வந்து நைட்டே வந்துச்சு மாப்பிள்ள, தெளிவாக தான் வந்திருக்கு, பார்த்து எடுத்துக்கன்னாரு. பொதுவாகவே வாழைக்காய்னா யாருக்கு தான் பிடிக்காது? பஜ்ஜி, பொரியல் எல்லாத்துக்கும் வாழைக்காய் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. உருளைக்கிழங்கு அடுத்தது பொரியலுக்கு அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுன்னா வாழைக்காய் பொரியலாம் விரும்பி சாப்பிடுவோம். அப்படியேப்பட்ட வாழைக்காய் தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஆர்டர் வந்துருக்கு. நானும் ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைஸ் எனக்கு என்னமோ பெருசாக தெரில. அட்டி போட்டிருந்தாங்க, அதில் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியலை. அப்புறம் அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு எங்கேயா பெருசாக வாழைக்காய் இருக்குன்னு கேட்டால் அவரே வந்து காட்டினார். ஆனால் அந்த சைடு போய் பாருங்கன்னாரு. நானும் ஆமாம், இதெல்லாம் பெருசு பெருசாக தான் இருக்குது. பொதுவாக வாழைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. நீரிழிவு நோய் உள்ளவங்க கூட சாப்பிடலாம். உடல் எடை கட்டுப்படுத்துகிறவங்க கூட வாழைக்காய் அதிகமாக சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை பொதுவாக விட்டமின் ஏ, நார் சத்துலாம் இதில் அதிகமாக இருக்குது. பொதுவாக வாழைக்காய் நம்ம உணவு சங்கிலியில் ஒரு அப்பப்போ எடுத்துங்க. பூவும் ஒரு 10 பூ ஆர்டர் கேட்டிருந்தாங்க. பூவை நம்ம செக் பண்ணி தான் எடுத்தாகணும். பூ உள்ளலாம் வதவலாக இருக்கக்கூடாது. வாழைப்பூவும் தெளிவாக தான் எடுக்கணும். அதனால நானும் ஒன்று ஒன்றா செக் பண்ணி எடுக்க தான் ஆரம்பித்தேன். அங்கே பாருங்க, நல்லா தெளிவாக தான் இருக்குது. பொதுவாக நான் தான் எடுத்தோடனே சொல்லிட்டேன்ல, நம்ம கோவிந்த மாமா கடையில் தெளிவாக தான் வருன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்களே விட்டு எடுத்து ஓரமாக வைப்பான்னு சொல்லிட்டு அவரும் ஒன்று ஒன்றா எடுத்து அவர் தெளிவாக தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. நானும் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பொதுவாகவே நான் வாட்ச் பண்ணலைன்னா வச்சுக்க, இது வியாபாரம். அவங்க ஓனர் தான் சப்போர்ட்டாக இருப்பான், எடுத்து ஏதாவது வச்சு விட்டுருவான். அவரும் பூ எல்லாத்தையும் எடுத்து அழகாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கான ஆர்டர் இன்னைக்கு கம்ப்ளீட்டு தான் ஆக போகுது. பொதுவாக ஆர்டர் எடுக்கிறது ஒரு பிரச்சனை இல்லைங்க. அது சேஃப்டியாக அனுப்புறது தான் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது. எனக்கு வண்டியில் ஏகப்பட்டது டேமேஜ் பண்ணிடுறானுங்க. எனக்கு கெட்ட பேர் ஆகிடுது. அதனால் எப்போவுமே நான் ஆர்டர் தெளிவாக அனுப்புறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஓகே வீவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.